பொதுவாகவே மோட்டரில் வந்து 1 ஹெச்பி மோட்டரு, 3 ஹெச்பி மோட்டரு, 5 ஹெச்பி மோட்டருன்னு சொல்லுவாங்க. அந்த ஹெச்பி மோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹெச்பி மோட்டர்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரையோட திறன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு சில நேம் பிளேட்டில் ஹெச்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிலோ வாட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5 கிலோ வாட்ஸ், 7 கிலோ வாட்ஸ் அப்படின்ட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா போட்டு டிவைட் பண்ணோம்னா அந்த மாதிரி ஹெச்பி வேல்யூ வந்துடும். இப்போ பொதுவாகவே ஒரு ஹெச்பி ஈக்குவல் டு 746 வாட்ஸு. அப்போ நம்ம ஒரு கிலோ வாட்டாக போடும்போது ஒரு கிலோ வாட் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 746 வாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா நமக்கு கிலோ வாட்டை வச்சு நமக்கு ஹெச்பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் வாட்ஸுங்கிறவர் 1780 தான் வச்சுருந்த ஸ்டீம் இன்ஜின் ப்ராடக்ட்டை எப்படியா விற்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சந்தையில் இருக்கவங்க இது எவ்வளோ திறன் எப்படி ஓடும் அப்படிங்கிற கேட்கும்போது தான் அவர் குத்து மதிப்பாக அடித்து விட்டது அந்த குதிரை திறன். ஏன்னா அந்த காலத்தில் லோடு இருக்கிறதுக்கு குதிரை, கழுதை, ஒட்டகம் இந்த மாதிரி விஷயம் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஏன் குதிரையை சூஸ் பண்ணார் அப்படின்னா, ஏன்னா குதிரை வந்து ஒரே வேகத்தில் ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடியது, அதே மாதிரி லோடு இழுக்கக்கூடியது அப்படிங்கிற கான்செப்டை வச்சு தான் அவர் வந்து மைண்டில் அவருக்கு தோணுது குதிரை. அதனால தான் அவர் ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார்.